சினிமா பிரபலங்கள் சைஃப் அலி கான், கரீனா கபூர் இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைக்கு பேர் வந்து தைமூர்னு வச்சுருக்குறாங்க. தைமூர்னாக்க நம்ம டெல்லியை வந்து கைப்பற்றின ஒரு அந்நிய படையெடுப்பாளர். அதாவது குழந்தை அவர்களுக்கு பிறந்திருக்குது. அவர்கள் எதை வேணாலும் அவங்க வச்சுட்டு போகிறாங்க, எந்த பேரை வேணாலும் வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் பிஜேபியோட குமார் விஸ்வாஸ் அவன் தலைவர், அவன் என்ன சொல்கிறாப்புலனாக்க, நீங்கள் வந்து எங்களை வந்து புகழ் பெறுவது வேலை செய்யாது, நாங்கள் டிக்கெட்டுகள் பணம் செலுத்துகிறோம், உங்களை நட்சத்திரமாக்குகிறோம், உங்கள் 2வது 3வது திருமணத்தில் உங்களுக்கு குழந்தை இருந்தால் வெளியிலிருந்து வரும் சில ஆக்கிரமிப்பாளர்களின் பெயரை வைத்து அவருக்கு பெயரிடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறார். இதில் என்ன இருக்குது, இப்போ சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஒருத்தவங்க வந்து அடிச்சுக்கிட்டு எத்தனையோ பேர் போரில் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கொல்லப்பட்டதெல்லாம் தமிழர்கள். அதுக்காக அவர்களை வந்து நம்ம வந்து தமிழின விரோதின்னு சொல்ல முடியுமா? இது போர்னு நடந்தாக்க பல பேர்கள் கொல்லப்படுவது இயற்கை. இது ஒரு நாடை ஆக்கிரமிக்க வரான்னா வெளியிலேருந்து வந்தாங்கன்னாக்க அந்த நாட்டை பிடிப்பான். எதிர்க்கிறவங்களாம் வந்து போர் தர்மப்படி அவங்களாம் கொலை செய்ய தான் படுவாங்க. இது எல்லா நாடுகளையும் நடந்திருக்குது. ஏன் இப்போ பிராமணர்கள் எடுத்துங்க, அவர்கள் இந்த நாட்டின் உரிமையாளர்கள் கிடையாது. அவர்கள் வெளியிலேருந்து வந்தவங்க. அவர்கள் வெளியிலேருந்து வந்து ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு வந்து அவங்க படையெடுத்துட்டு வரல, கலாச்சார புரட்சியை பண்ணியிருக்காங்க. இது பெரிய, அதை விட பெரிய டேஞ்சர் இது. இப்போ அவன்லாம் வந்து தைமூராக இருக்கட்டும், மற்ற முகலாயர்களாக இருக்கட்டும், அவர்களாம் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. அந்தந்த மதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க, விரும்பினவங்க இஸ்லாத்தை ஏற்றுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் பிராமணர்கள் அப்படி இல்லையே. அவர்கள் வந்து கொண்டு வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துங்க. தமிழ்நாட்டில் வந்து இப்போ கீழடி ஆய்வுலாம் என்ன சொல்லுது, எந்த ஒரு கடவுளையும் அவர்கள் வந்து உருவம் வச்சு வணங்கலை. ஏன்னா மிக சிறந்த கல்வி அறிவில் சிறந்து இருந்திருக்காங்க, கட்டடக்கலையில் மிக சிறந்து இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பிராமணர்களுடைய கலாச்சார புரட்சி வந்தது பிறகு அந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு. சமண பௌத்த மதம், அதுக்கு முன்னாடி இருந்த என்னென்ன எத்தனையோ இனங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் ஹிந்து மதங்கிற ஒரு கோட்டைக்குள்ளே கொண்டு வந்து எல்லாத்தையும் அடைச்சி அவர்களுடைய கலாச்சாரத்தெல்லாம் ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் இவர்கள் வந்து புகுத்தி, இதுதான் வந்து ராமன் உனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி, பசு வந்து நீ வந்து தெய்வமாக வணங்கு அப்படின்னு சொல்லி, அவர்கள் பசு மாட்டை தான், அதாவது ஆடு மாடுகளை புலால் உண்றதை தமிழர்கள் என்றைக்குமே வந்து கைவிட்டதே கிடையாது, அவர்கள் ஆதி காலத்துலேருந்தே. ஆனால் அவர்கள் தலையில் வந்து நீ வந்து உனக்கு புனிதம், பசுவை வந்து கொல்லக்கூடாது, மாடுகளை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீ வந்து நான் பிராமணன், நீ சூத்திரன், இது இத்தனையும் செஞ்சுவிட்டு, நான் வந்து பிராமணன் தலையில் பிறந்தவன், நீ காலில் பிறந்தவன், நீ வந்து சூத்திரன், நீ வந்து எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி இந்த மண்ணின் மைந்தர்களை வந்து அடிமையாக்கி இந்த வந்தேரிகள் வந்து இப்படி பண்ண இத்தனை பேருடைய பேர்களையும் இப்போ வச்சுட்டு தானே இருக்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் எத்தனை பேர் இருக்குது ஹிந்துக்களுக்கு? இப்போ அதை யாராவது நம்ம கேள்வி கேட்குறோமா? ஏன்பா இந்த கலாச்சாரத்தை அழிச்சியே உன்னுடைய மதத்தை, எங்களுடைய மார்க்கத்தை மதத்தை, அதாவது ஒன்றை குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரையும் கேளீர், இதெல்லாம் தமிழர்களுடைய பண்பாடு. அப்போ இப்போது இருக்கக்கூடிய இந்து மதத்துடைய கொள்கை என்ன? பல தெய்வ வணக்கம். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? எல்லாத்துக்கும் வரலாறு இருக்குது. எப்படி வந்து அழித்தாங்க, எப்படி பௌத்த மதத்தை எப்படி அழித்தாங்க, சமண மதத்தை எப்படி அழித்தாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சமஸ்கிருதத்தில் எல்லா பேரும் இருக்குது. இப்போ இந்துக்கள் வச்சுருக்கிறதுல முக்கால்வாசி பேர் இந்த அன்பழகன், அறிவழகன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நமக்கு விளங்குறது மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து தமிழ் பேர்கள். மற்றபடி சுப்பிரமணியன், இன்னும் நல்லா இருக்குதோ நிறையா, அதாவது வடமொழி சொற்கள் வந்து அப்படியே புகுந்துருச்சு. அதை வந்து யாராவது கேள்வி கேட்குறாங்களா, நீ ஏன்ப்பா அது மாதிரி வச்சேன்னு சொல்லிட்டு? ஆனால் இந்த ஆளு கேட்குறாப்புல. அந்த காணொலியும் பாருங்கள். मुझे पता है कि टिप्पणियां रिकॉर्ड करने के लिए बैठे हैं, लेकिन फिर कह दूं, माया नगरी में बैठने वाले लोगों को ये समझना पड़ेगा कि देश क्या चाहता है। क्या बात है, आहा वाह। अब ये चलेगा नहीं कि लोकप्रियता हमसे लोगे, पैसा हम देंगे, टिकट हम खरीदेंगे, हीरोइन हम बनाएंगे, हीरो हम बनाएंगे, और तुम्हारी तीसरी शादी से औलाद होगी
तो उसका नाम तुम बाहर से आने वाले किसी आक्रमणकारी के नाम पर रख लोगे, ये चलेगा नहीं। क्या बात है, आहा! वाह वाह वाह, आहा! जिंदाबाद, वाह वाह वाह। इतने नाम पड़े हैं यार, कुछ भी रख लेते तुम। रिजवान रख लेते, उस्मान रख लेते, यूनुस रख लेते, हुजूर के नाम पर कोई नाम रख लेते, तुम्हें एक ही नाम मिला। जिस बदतमीज आदमी ने, जिस लंगड़े आदमी ने हिंदुस्तान में आकर यहां की मां बहनों के साथ बलात्कार किया, वो लफंगा ही मिला तुम्हें। அதாவது இந்த மாதிரி தைமூருங்கிற பேர்லாம் வைக்கிறது இங்கே சிலைகானை இங்கெல்லாம் வைக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீ உஸ்மான்னு வச்சுக்கோ, வேறு ஏதோ பேர் வச்சுக்கோ, ஏன் தைமூர்னு போய் தேடி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேள்வி கேட்குறார். இதே கேள்வி நம்மளும் கேட்கலாம் தானே. நீ வந்து இன்றைக்கி குமார் விஸ்வாஸ் இவரெலாம் வந்து பிராமணன் தான், நீ வந்து இந்த நாட்டோட உரிமையாளனே கிடையாது, நீ வெளியிலேருந்து வந்த ஆள். உன்னுடைய மூதாதையர்கள் என்னென்ன பேர்லாம் வச்சுக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் இந்த இந்து மதத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய பேர் இங்கே வைக்கிறீங்களே, இதை நீ கேள்வி கேட்கலாமா? முடியாதா? கண்டிப்பாக கேள்வி கேட்கலாம். அவர்களாவது அவன் நாட்டை வந்து பிடிச்சிட்டு அவன் தைமூர் இங்கே வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அவன் போயிட்டான் அவன் நாட்டுக்கு. ஆனால் நீங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து உள்ளே புகுந்து கலாச்சார பேரழிவை ஏற்படுத்துறீங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த மக்கள் வந்து மாட்டு சாணத்தையும் மாட்டு மூத்திரத்தையும் குடிச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டு போனால் வெக்கக்கேடாக இருக்குது. அதுவும் இப்போ வீடியோக்களில் வருது, அவன் பாட்டுக்கு அருமையாக எடுத்து மாட்டு சாணத்தை சாப்பிட்றான். இதெல்லாம் உண்டு பண்ணது யார்? நீங்கள் தானே.